இவர் ஆதரிச்சு போடுறோம், அவர் ஆதரிச்சு போடுறோம். குருட்டாம்போக்குல ஒண்ணு தொகுதியில உங்களுக்கு புடிச்ச மாரி, உங்களுக்கு தெரிஞ்சவரு, அவரு சுயேட்சையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இவரு எங்க தொகுதிக்கு நல்லது செய்வாருன்னு தோணுதா, அவருக்கு போடுங்க. இல்ல மாநில கட்சியில உங்களுக்கு எந்த கட்சி புடிச்சிருக்கோ போடுங்க. பிரதமர் தேர்தலா, எந்த மத்திய தேசிய கட்சி புடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்ட போடுங்க. அதுதான் நல்லது. மக்கள் தான் இதெல்லாம் மாத்தணும். சும்மா இல்லாட்டி எல்லாம் முக்கால்வாசி பேர் மெண்டலா வந்து இன்னும் அரசியல்னா எவனுங்க புரியாம இருக்க காரணமே இந்த மாரி தான். சும்மா வந்து மாநில லெவல் கட்சியோ, தேசிய லெவல் கட்சியோ விரல் விட்டு எண்ற அளவுக்கு இருக்குது. பக்கம் பக்கமா புக்கு போடுற அளவுக்கு இருக்குதுங்க. 5 தொகுதி, 10 தொகுதி, 20 தொகுதின்னு. டிவில ஒரு நாளைக்கு நியூஸ்ல பார்த்தோம்னா, ஒரு மாநில கட்சி, ஒரு முதலமைச்சரு, இல்ல எதிர்க்கட்சி தலைவர் இவங்கள பத்தி 2, 2 செய்தி கூட வராது. இந்த 4 சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு நிக்கிறவங்கள பார்த்தா 50 செய்தி, 100 செய்தி. இவங்க நெறைய பேர் இவங்களா குடுக்குற செய்தியெல்லாம் பார்த்தா ஒரு பக்கமே நியூஸ் பேப்பரே பத்தாது போல. டிவில கிட்டத்தட்ட 12 மணி நேரம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருட்டாகுற வரைக்கும் இவங்களோடத பார்க்கறக்கே பத்தாது. என்னத்த போய் சொல்லன்னு தெரியல. மக்கள் வந்து உங்களுக்கு ஒண்ணு சுயேச்சை யாரோ ஒண்ணு கண்ண மூடிட்டு இவரு நம்மளுக்கு வேட்பாளர் எனக்கு பிடிக்கும்னு ஒண்ணு ஓட்டா போடுங்க. இல்ல மாநில கட்சியில முதலமைச்சர் தேர்வா இருந்தா மாநில கட்சியில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடுங்க. எம்பி தேர்தலா தேசிய கட்சியில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடுங்க. தேசிய கட்சிகள் இந்தியா ஃபுல்லா டைரக்டா ஆள போடுங்க. எங்கேயும் போயி பிரதமர் வேட்பாளரா நிக்கிறவர் இந்த தொகுதியில இவர்ட்ட போய் கைய குலுக்கி, ஐயா சாமி எனக்கு ஒரு 20 சீட்ட குடுப்பா. இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அவ்வளோதான். கௌரவமா எல்லாம் கௌரவம் முக்கியம். கௌரவம் கௌரவம்னு வடிவேலு சொன்ன மாரி, என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திட்ட பாருடா, இதே நிலைமை நீடிச்சுன்னா, பிட்டு பிட்டா இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய தலையெல்லாம் நீங்கலாம் ஐயோ! ஐயோன்னு கெஞ்சுற மாரி சூழ்நிலை வந்துரும். மாநில கட்சியில அதேதான். போடுங்க 234 தொகுதிய போடுங்க. இதுல என்ன இருக்கு? முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சி அமைக்கணும்னு எண்ணம் இருக்கிற எல்லாம் 234 தொகுதியும் போடுங்க. அடுத்தவங்கள்ட்ட நீங்களே நீ வா, நான் வான்னுலாம் சொல்லாதீங்க. யாரு வந்தாலும் நீ ரிசல்ட் வரட்டும் ராசா, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருங்கன்றேன். ரிசல்ட் வரட்டும். நாங்க ஆட்சி அமைச்சோம்னா, வாங்க நட்புறவோட இருப்போம். இப்போதைக்கு நீ தனியா நில்லுன்னு எல்லாரையும் கிளப்பி விடுங்க. ஆளாளுக்கு நீ தனியா நின்னுக்கோ. நின்னுட்டு எத்தன பேர் ஜெயிக்கிறீங்களோ, யாரு நான் ஜெயிச்சேன்னா வாங்க. என் கூட நீங்க வந்து கூட்டணியில இருக்க விரும்புறீங்களா? தேர்தலுக்கு பின்னாடி வாங்க. நம்ம கூட்டணிய பத்தி பேசிக்கலாம். இப்போதைக்கு இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிருங்க. மக்களே யோசிச்சுக்கங்க. பெரும்பான்மைக்கு தேவையான கட்சியில நிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மாநில கட்சிக்கு ஓட்டு போடுங்க. தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுங்க. இன்னும் இவங்க வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சுருவாங்க. நாக்க சுத்தி மூக்க தொடுற வேலையெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு புடிச்ச வேட்பாளர் ரைட் இந்த வேட்பாளர் கட்சியே பார்க்காம கண்ண மூடிட்டு, எனக்கு இந்த வேட்பாளர பிடிக்குப்பான்னு போடுறீங்களா? அப்படியாவது போட்டுருங்க. நாள பின்ன அரசியல்லாம் மக்களுக்கு புரியணும்னா வந்து இதுதான் ஈஸியான வழி. இல்லாட்டி வந்து அரசியல நீங்க 4 நாள் கவனிச்சீங்கன்னா, எவனா இருந்தாலும் நேரா கீழ்ப்பாக்கம் மெண்டல் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுற சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு அரசியல். பார்த்துக்கங்க.